ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். அதே தான் ஒரு நம்ம விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டார். அவர் இருக்கிறப்ப அவர் எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, எப்படி அசிங்கப்படுத்தி அவரை வந்து முடக்கினாங்க, எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணாங்க. அந்த கட்சியோடையே போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ணா. பணம் எங்கே ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அங்கே போயிட்டாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக டிவிக்கே தான்ண்ணா, தளபதி தான், எங்கள் அண்ணன் தான். எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஞாபகம் ஓட்டு போட்டுருங்க, மறக்காமல் போட்டுருங்க. நீங்களும் போட்டுருங்கண்ணா. சோலவா இல்லை ப்ரோ, ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, டிஎம்கேட பேசே கிடையாது தமிழ்நாட்டில். ஓன்லி நம்ம டிவிக்கு தாங்க கொடி, டிவிக்கே விட்டு அவனும் வர மாட்டேது. இதுதான் ப்ரோ நம்ம விஜயில் கொடுத்து, இதுதான் நம்ம வீட்டில் போட்டு ஓட்டு போடணும். இதுதான், வேறு எதுவும் இல்லை ப்ரோ. விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு. டிஎம்கே அம்மா நம்ம சிரிப்பில் அடித்தார் தான் டிஎம்கே. எங்கள் அம்மா டிஎம்கே படமெல்லாம் இங்கே ஓடுக்கிறது. உங்கள் அம்மா முக ஸ்டாலின் அம்மா பாய் பாய், புரியுதா? பாய் பாய். உனக்கு உங்கள் பையனுக்கு சொல்கிறேன் பாய் பாய். ஓகே ஒரு ப்ரோ, சந்தோஷமா ப்ரோ. டிவிக்கே வந்து பசங்களுக்கெல்லாம் சந்தோஷமா ப்ரோ? ஹாப்பியா ப்ரோ? டிவிக்கே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி. அவங்கெல்லாம் துரோகி ப்ரோ, அவங்கள பற்றியெல்லாம் பேசவே கூடாது. கட்சிக்கே துரோகம் பண்ணவங்க அவங்கெல்லாம், புரியுதுங்களா? நல்ல ஆட்சி பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஊழல் ஆட்சிக்கிட்ட போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாடுக்கே தெரியும் டிஎம்கே ஒரு ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு. அந்த கட்சியோடு சேர்ந்து அதுவும் ஊழல் ஆட்சியாக தான் மாறும் தவிர மக்களாட்சி நல்ல ஆட்சியாக மாறாது. நல்ல ஆட்சி வரணும்னா 2026 தளபதி விஜய் அண்ணா உட்கார வச்சா மட்டும்தான் முடியும். வேறு எவனாலையும் ஆட்சி நல்ல ஆட்சி செய்ய முடியாது. அது வந்து எங்களை பொறுத்தவரை 2006 வந்து விஜயகாந்த் அண்ணா வந்து எதிர்கட்சி தலைவராக ஜெயிச்சார். ஆனால் வந்து இப்போ வந்து அதுவும் சேர்ந்து தற்கொலை கூட்டமாக அவங்க கூட போயிட்டு டிஎம்கே கூட கூட்டணி ஆட்சி அமைச்சிக்குது. ஆனால் அது வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, மக்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக இருக்குதுண்ணா. மக்கள் வந்து ஏற்றுக்கல, அது முழுசாக போய் டிஎம்கே கூட கூட்டணி அமைச்சது. 2026 கன்ஃபார்ம்னா 100% சொல்கிறோம், எங்கள் அண்ணா விஜய் அண்ணா ஆட்சிக்கு கன்ஃபார்ம் வருவார்ண்ணா. ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும் போ. ஏன்னா கேப்டன் கொள்கையே வந்து திமுக ஒழிக்கும் தான் வந்தது. ஆனால் இப்போ அவங்க கட்சி இப்போ கேப்டன் இல்லாதமாக அவங்க ஒய்ஃப் வந்து இதுமாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க காசுக்காக போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்ன உண்மை தெரியல. அவங்க நிஜமாக காசுக்காக போனோம். ஏன்னா திமுக ஒழிக்கும் தான் கேப்டன் ஆட்சிக்கு வந்தார். இப்போ கேப்டன் இல்லாத போது அவங்க காசுக்காக அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க போனால் போட்டும் போ, நம்ம மக்கள் ஆச்சு, மக்களுக்கு தெரியும் டிவிக்கே தான் வருதுன்ட்டு. இப்போ பயமாக இருக்குன்னு தான் இப்போ கும்பலாக அவங்க சிங்கிளாக வரும்போ தளபதிக்கு நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம்போ. எங்கள் மாதிரி எவ்வளோ படம் இருக்கு போ. தளபதிக்கு இங்கே மட்டும் ஃபேன்ஸ் இல்லை போ, கர்நாடகா, கேரளா, ஆந்திராண்டு வெளிநாடு எல்லாம் தளபதி ஃபேன்ஸ் தான் போ. பெங்களூர் தளபதி தான் ஃபேன்ஸ் போ. நேற்று பார்த்தா கில்லி படம் வந்துச்சு, அங்கே பார்த்தேன் ஃபுல் கூட்டம் தாங்கல்ல. அங்கே கொடி வச்சு ஆடுறாங்க, டிவிக்கு கொடி வச்சு. அவ்வளோ கூட்டம் தளபதி கோசம். கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பாது போ. ஆமாம், இப்போது ஜனங்க நீ இப்போது எண்ட் ஆஃப் த மூமெண்ட் வந்து நீ 5000 ரூபாய் கொடுக்குற, புடவை கொடுக்குற, அது கொடுக்குறானா இல்லை? ஏன்னா ஜனங்க ஆல்ரெடி மைண்டில் உக்காந்துக்கிறாங்க, சரியா? ஸோ அவங்க தான் பிடிக்கிறது நம்ம அண்ணா தான் வருது, சிஎம் அவர் தான். சோலோ தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி. சொல்லு நாளைக்கு வந்து நான் அவனால நாளைக்கு கெலிச்சேன், இவனால நான் கெலிச்சேன்னு பேச்சுங்க வரோம். வேண்டாம், யாரும் வேண்டாம், தனியாக அவர் வருவார், தனியாக கெலிச்சேன்னு போட்டோம். வேறு லெவல் மாஸ் நெருப்பு அனல் பறந்துச்சு பேச்சில், ஸ்பீச்சில், அண்ணனோட ஸ்பீச்சில் வேறு லெவல்ண்ணா. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எங்களுக்கு வந்து உள்ளே வந்து விடுவாங்களான்னு நாங்கள் டவுட்டில் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து 25,000 பேர் உள்ளே வந்து அலோடுன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னவோ ஒரு வதந்தி பரப்பி வெறும் 4,900 பேர் தான் உள்ள அலோடு, நிர்வாகிங்க மட்டும் தான் சொன்னாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் போனோம், எல்லாருமே அலோட் பண்ணாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா பயம். ஒரு சூப்பராக பேசினார்ண்ணா, அனல் பார்க்குற மாதிரி பேச்சு. அந்த ஸ்பீச்சு கேட்குறதுக்குன்னே எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துக்கிறாங்கன்னா, ஆந்திராலேருந்து, நம்ம தமிழ்நாட்டை விட்டு. நாங்கள் வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டிலேருந்து வந்துக்கிறோண்ணா. கண்டிப்பாண்ணா, தட்டி தூக்குவார்ண்ணா. நாங்கள் சொல்கிறோம், விசில் சின்னத்தில் கண்டிப்பாக நிற்கிறார் அண்ணன். எங்களுடைய வாலிபர்களுக்கு மட்டும் இல்லாமல் மகளிர்து, எல்லா தாய்மார்களது எல்லா ஓட்டும் டிவிக்கே விசில் சின்னத்துக்கு தானா. கன்ஃபார்ம் 2026 ஒரு மாற்றத்தை எங்கள் அண்ணன் கொண்டு வருவார்ண்ணா. ஃபுல்லாக 100%ண்ணா. சோலோ அதானா, அவங்க வந்து திமுக வந்து ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி, இன்னொரு பக்கம் 13 கட்சி கூட்டணி. ஆனால் அண்ணன் வந்து சிங்கிளாக நிற்கிறாரு. ஆனால் வந்து டிஎம்கே கூட ஏகப்பட்ட கட்சி கூட வந்து இதில் கூட்டணியில் இருக்குது. ஆனால் எங்கள் கட்சி வந்து தனிச்சு சிங்கம் மாதிரி நின்று 2026 ஜெயிக்க போகுதுண்ணா. கன்ஃபார்மாக யாரு கூட கூட்டணி ஆட்சி இல்லைண்ணா. எங்கள் அண்ணன் மறைமுக கூட்டணி ஆட்சி, அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி எதுவுமே இல்லை. நான் பள்ளிக்கூடம் வந்திருக்கேன். பேர் கவியரசி.
விஜய் மாநாடுக்காக வந்தேன் இங்கே. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாவை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அழகாக இருந்தாங்க. இதில் பார்க்கறத விட நேரில் அழகாக இருந்தாங்க. கண்டிப்பாக விஜய் தான் வருவாங்க. எப்பவுமே மாஸ் தான், இப்போ மாசாக தான் இருந்துச்சு. எப்படி ஜெயிப்பாரா 26 என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. டிவிக்கே தான் வரும். எப்படி ஜெயிப்பணும்னு நினைக்கிறீங்க? தளபதி ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க. புரியல. எப்படி தளபதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஜெயிப்பாங்க. நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். நீங்க இருக்கீங்களா? சூப்பர்ங்க. இப்போ இந்த விஜய் சாருக்கு ஆப்போசிட் இருக்கு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே சொல்றாங்கன்னா அவருக்கு பவரே கிடையாது, வேஸ்ட். அதில் அவங்களாம் கூட்டணி போல கோலமா நிக்கிறதுன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வாய் வார்த்தை தான் அவங்க சொல்றதெல்லாம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. என் தளபதி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட். அது விஜய் சாருக்கு பயந்துதான் சொல்றாங்க. அப்படி நினைக்கிறீங்க? கரெக்டு தான். இப்போ கொடுத்தா காலேஜ் பண்ண லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப்பில் என்ன பண்ணாங்க? லேப்டாப் வாங்கிக்கிட்டே விஜய் போட்டு தானே போட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அதுவும் இருக்கும். தளபதியை பார்த்தேன், அருமையாக இருந்துருச்சுண்ணா. எப்படி இருந்தாரு தளபதி பார்க்க நேர்ல? நான் நேரில் பார்த்தேன், செம்ம ஹாப்பியாக இருந்தேன். அவ்வளோ கூட்டம்ண்ணா, அவ்வளோ. தளபதி ஆட்சி வைப்பாரா? ஆண்ணா கண்டிப்பாண்ணா, அவர் தானே வருவார். ரெண்டு பேரும் நடுவில் தானே போட்டியே. ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே தானே. அண்ணா சொல்றீங்க டிஎம்கே டிவிகே தான் போட்டினே. அது அப்படி தானே ஆச்சு. ரெண்டு பேருக்கு சமமாக வந்து ஒரே 1.5 வருஷத்துல கட்சி நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னா அண்ணனுக்கு அவசரம் மட்டும் தான். இப்போ இது வரைக்கும் பெண்கள் சக்தி மக்கள் மொத்த ஆதரவும் டிவிக்கே டிவிகே தானே. பெண்கள் சக்தி மொத்தம் எங்க பேசு பேசு.